நேயர்களுக்கு வணக்கம். பாஜக மாநில தலைவர் மாற்றப்பட இருக்கிறார் அப்படின்னு ஊடகங்கள்ல செய்திகள் பல வகையில வெளியாகிட்டு இருக்கு. இது உண்மையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அதற்கு பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட்டா அந்த இடத்துக்கு யார் வருவாங்க, அந்த ரேஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் பல பெயர்கள் அடிபட்டு வருது இல்லையா? அந்த பெயர்கள்ல இன்று காலை முதலே அந்த லிஸ்ட்ல புதுசா 2 நபர்கள் ஆட் ஆயிருக்காங்க. அவங்க யாரு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். இதையெல்லாம் தாண்டி பாஜக தேசிய தலைவர் மாற்றம் ஏற்கனவே தெரிஞ்சதுதான். அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு தேர்தலுக்காக மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய இல்ல எம்பி எலெக்ஷன் தேர்தலுக்காக நீட்டிச்சு கொண்டே வந்துட்டு இருந்தாங்க. பிரதமர் வேட்பாளர் மோடி அவர்களே மாற்றப்பட இருக்கிறார். அவருடைய பிறந்த நாள் செப்டம்பர்ல வருது. 75 வயதை அவர் பூர்த்தி அடைஞ்சிருவார். சோ பாஜகவுல யாருமே 75 வயதிற்கு பிறகு முக்கிய பொறுப்புகள்ல பிரதமராகவோ இல்ல பாஜக தலைவர் பொறுப்புலையோ நீடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்குதுன்னு அடிப்படையில பாஜகனுடைய வரலாறும் அப்படி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில இதுவுமே ஒரு மிக பெரும் பேசுபொருளாக இருக்கு. சரி, வீடியோக்குள்ள போகலாம். பாஜக மாநில தலைவர் மாற்றம் இது அதிமுகவிற்காக மாற்றப்படுறாரா அண்ணாமலை அவர்கள், இல்ல அவருடைய செயல்பாடுகளுக்காக மாற்றப்பட இருக்கிறாரா, அவருக்கு முக்கிய பொறுப்பு குறுக்கப்பட இருக்கு அப்படிங்கிறதும் பேச பொருளாகி இருக்கு. சரி, அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இவங்களை எல்லாமே பி.எல். சந்தோஷ் இவங்களை எல்லாமே சந்திச்சு ஆலோசனை கூட்டத்துல இவரும் கலந்திருந்தாரு. ஏற்கனவே ஒரு ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்றுச்சு. வருகிற 7ஆம் தேதியும் இந்த உயர்குழு கூட்டம் பாஜக, அதாவது பாஜகனுடைய தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பாஜக தேசிய மையக்குழு கூட்டம் நடைபெற இருக்கு. இதற்காகவும் அண்ணாமலை அவர்கள் டெல்லி போக போறாரு. அந்த ஆலோசனை கூட்டத்திலையும் மாநில தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில கலந்து கொள்ள இருக்காரு. இந்த நிலையில இன்னைக்கு திடீர்னு ஏன் டெல்லி கிளம்பி போறாரு அப்படிங்கிற ஒரு பரபரப்பு தான் கிளம்பி இருக்கு. டெல்லி போயிட்டு அவர் அமித்ஷா அவர்களை, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை இன்றும் சந்திச்சு ஆலோசனை நடைபெற இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. அதற்கான பயணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏர்போர்ட்ல மூலமாக செய்திகள்லயே நீங்க பார்த்திருப்பீங்க. சரி, அண்ணாமலை மாற்றப்பட்டா யாரு பாஜக மாநில தலைவராக வருவாங்க அப்படிங்கிற செய்திகள்ல 2-3 தினங்களாக நம்ம ஊடகங்கள்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த ரேஸ்ல புதுசா 2 பேர் ஆட் ஆயிருக்காங்க. ஒருத்தர் ராம ஸ்ரீனிவாசன், ப்ரொஃபசர் ராம ஸ்ரீனிவாசன், இன்னொருத்தர் கருப்பு முருகானந்தம். இவங்க 2 பேருமே பரிச்சயமானவங்க தான். இவங்களுடைய ஹிஸ்டரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதுல பாஜகவில் இருக்கக்கூடியவங்களே நகைச்சுவையாக பேசக்கூடிய விஷயம், சோசியல் மீடியால பகிரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை இங்க, இந்த நபர் எங்க, அண்ணாமலை ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு 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 ப்ரௌட் தலைவரா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த புதுசா ஆட் ஆயிருக்கக்கூடிய தலைவர்கள்ல ஒரு தலைவர் ஒருவேளை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம நிறைய கதைகள்லாம் படிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி ஆப்போசிட் ஒரு நபரா பார்க்கப்படுவார் அப்படிங்கிற விமர்சனத்தை பாஜகவுல இருக்கக்கூடியவங்களே வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இன்று காலையில இருந்து அவர் பெயரும் அவருடைய புகைப்படமும் எப்ப ஆட் ஆச்சோ அப்ப இருந்தே இந்த பேசுபொருள் பேசப்பட்டிருக்கு. பாஜக மாநில தலைவராக தென் மாவட்டங்களை சேர்ந்த ஒரு நபரை தான் கண்டிப்பா தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் பெண்களுக்கு இந்த முறை முக்கியத்துவம் கொடுக்கப்படல அப்படிங்கிற செய்தியும் இருக்கு. ஏற்கனவே இரு மாநிலத்திற்கு ஆளுநராக இருந்த தமிழிசை அவர்களை கூட்டிட்டு எம்பி எலெக்ஷன்ல போட்டிட்டு அவங்கள நட்டாத்துல விட்டுட்டாங்க. இந்த மாநில தலைவர் மாற்றப்பட இருக்கிறார் அப்படிங்கும்போது தமிழிசை அவர்களுக்கு அவருடைய தியாகத்தை மதிச்சு இந்த பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்னிறுத்தி ஏற்கனவே அவங்க தலைவராக இருந்தாங்க. அதன் அடிப்படையில அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க அதிமுகவோட ஒன்றிணைந்து செயல்படுவாங்க அப்படின்னு அவங்க ஆதரவாளர்கள் எதிர்பார்த்த நிலையில அதற்குமே ஒரு வேட்டு வச்சிருக்காங்க பாஜக. கண்டிப்பாக பெண் வேட்பாளர் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு தகவலும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் அது. சோ தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் பாஜக மாநில தலைவராக வர இருக்கிறார். அதுவும் வருகிற 9ஆம் தேதி தமிழக பாஜக மாநில தலைவர் யார் அப்படிங்கிறது விரைவில் அறிவிக்கப்பட இருக்கு. சரி, இதுல அண்ணாமலை அவர்களுடைய பங்கு என்ன அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்காரு. எம்பி எலெக்ஷன் தேர்தல் நேரத்திலேயே தெரியும், நயினார் நாகேந்திரன் சார்பாக ஒரு 4 கோடி ரூபாய் தேர்தல் செலவுக்காக, அதாவது டிஸ்ட்ரிபியூஷனுக்காக நயினார் நாகேந்திரனுடைய பணம் அது அவரோட ஹோட்டல்ல வேலை செஞ்சவங்க தான் எடுத்துட்டு போற வழியில கரெக்டா அந்த பெட்டியிலேயே போய் போலீஸ் பிடிச்சாங்க இல்லையா. அதற்குமே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தான் காரணம். ஏன்னா தான் மாற்றப்பட இருக்கேன், 1.5 வருஷம் ஏற்கனவே நீட்டிச்சிருக்காங்க,
தான் மாற்றப்பட இருக்கேன் அப்படிங்கும்போது தனக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இந்த தலைவர் பதவிக்கு வந்துடக்கூடாது, அவரோட நற்பெயரை கெடுக்கணும்ன்ற வகையில போலீஸுக்கு தகவல் கொடுத்ததே வந்து அண்ணாமலை அவர்கள் தான் அப்படிங்கிற விஷயம் வந்து மிகவும் பேசுபொருளாச்சு. அப்போது மிகப்பெரிய சர்ச்சை வெடிச்சது பாஜகக்குள்ள. அதிமுக பிளவுன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஊடகங்கள். ஆனா பாஜகக்குள்ள தான் பல்வேறு பிளவுகள் இருக்கு. அதுல ஒரு பிளவு நயினார் நாகேந்திரன் தரப்பு, அண்ணாமலை தரப்பு அப்படின்றும் இருக்கு. அந்த வகையில நயினார் நாகேந்திரனை விட சிறப்பா செயல்படுவார் கருப்பு முருகானந்தம். அவருக்கு தென் மாவட்டத்துல நல்ல பலம் இருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சார்பாக, அதாவது அமித்ஷா தரப்புல இருந்தும் PL சந்தோஷ் தரப்புல இருந்தும் உங்க சார்பாக நீங்க யாரை முன்னிறுத்துவீங்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த ஒரே பெயர் வந்து கருப்பு முருகானந்தம் தான். அக்கா அக்கா அக்கான்னு சொல்லி பல உயர் பதவிகளை அடைவாங்க தமிழிசை அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கெல்லாம் பயன்படுத்துகின்ற தமிழிசை அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் டாட்டா காட்டியிருக்காங்க. தமிழிசை அவர்கள் ரொம்ப ஒதுங்கி ஓரமா இருக்கிற மாதிரி தான் 2 தினங்களாக பார்க்கப்படுது. சரி, என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.